ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தரமான சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நிறைய பேர் இந்த வீக்லி டாஸ்க் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு சூப்பரான விடை இந்த பொம்மை டாஸ்க். என்னங்க மாஸ்க்குன்னு சொன்னாங்க. முகத்தில் மறு வச்சா ஒரு வேஷம், மறு எடுத்துகிட்டா இன்னொரு வேஷம், அந்த மாதிரி. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் கவனிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். ஏன்னா இந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா பொம்மை டாஸ்க் வந்துட்டு இன்னொருத்தவங்க தான் பண்ணுவாங்க. எனக்கு இன்னொருத்தவங்க விளாட்னா அவங்களுக்காக நான் விளாட்ணும், இப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் இந்த டாஸ்க்கில் ஒன்று நோட் பண்ணேன். நம்ம ரம்யாஜும் அவங்க ஃபோட்டோவை அவங்களே வைக்கிறாங்க. என்னடா இது மாதிரி இருக்குது, இப்படி வச்சா எப்படி வின் பண்ண முடியும்? ஒரு வேளை யார் வேகமாக எடுத்து போய் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ, அந்த மாதிரி தெரியல. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் இந்த பார்ட்னர்ஷிப்லாம் போட்டு பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இந்த டாஸ்க் பேர் த மாஸ்க்கு. 18 ஃபோட்டோ இருக்குது. ஆனால் ஸ்லாட்டில் 17 தான் இருக்குது. ஒன்று இன்ட்டு பார்க் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு ரவுண்டுக்கும் வந்துட்டு எப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதில் யார் ஃபஸ்ட்டாக வராங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் நாமினேஷனில் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சன்மானம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்துட்டு இந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கும் முடியாது. மக்கள் மனசில் பயங்கரமாக நிற்பாங்க. அந்த டாஸ்க் பஸ்ஸர் அடித்தோன்னே வெறித்தனமாக ஓடிறாங்க. பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. அதில் சபரி, பிரவீன்ராஜ், துஷார்லாம் செம்ம ஸ்பீடாக வராங்க. ஆதரையும் நல்லா டஃப் கொடுக்குறாங்க, கெமிக் டஃப் கொடுக்குறாங்க. நல்லா பயங்கரமாக இருக்குது. ஆனால் பின்னாடி ஒரு சில பேர் வராங்க. யார் விக்ரம், அதுக்கப்புறம் எஃப்ஜே, அதுக்கப்புறம் கனி, இவங்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு ஆதரையெல்லாம் ஒரு தனி கேம் விளாட்றாங்க. ஏன்னா அவங்க போய் ஸ்லாட்டில் வைக்கவே இல்லை. ஸ்லாட்டில் நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திவாகரோட ஃபேஸ் இருந்துச்சு. அதை திவாகர் தான் வச்சார்னு நினைக்கிறேன். அப்புறம் சபரி அவங்களது இருந்துச்சு, விக்ரம் இருந்துச்சு, துஷார், சுபிக்ஷா, ஆதிரி, எஃப்ஜே, அதுக்கப்புறம் ரம்யாவோட தான் அவங்களே வச்சிட்டாங்க. மீதி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு இந்த கமருதீன், வியானா, கானா, வினோத், அப்சரா இவங்க ஃபோட்டோவே காணும். ஆஹா, அப்போ அந்த வெளியே 4 பேர் வச்சுருந்தாங்க. இவங்க ஃபோட்டோ தானே அப்படி கேட்டிங்கன்னா இன்னொருத்தங்க இருக்காங்க, விஜய் பார்வதி. அதானே என்னடா இது விஜய் பார்வதி ஃபோட்டோ எடுக்காமல் இருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ அவங்களும் வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோவும் இல்லை. இதில் இன்னொரு குடும்பம்னா விஜய் பார்வதியும் இங்கே வந்துட்டு தனியாக இன்னும் ஸ்லாட்டில் வைக்கல. ஸோ மொத்தம் 5 பேர் அவங்களோட கேமை பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விஜய் பார்வதி விட மாட்டாங்க. அவங்களுக்கு டஃப் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆதரவு ஒரு பக்கம் பண்ணுவாங்க. விக்ரம் ஒரு விஷயம் பண்ணுறாரு. எஃப்ஜே இப்போ ஸ்டார்ட் பண்ணதை நம்மளுக்கு ப்ரொமோவில் காமிக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி இது வந்துட்டு சூடு பிடிக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த கேமில் இவங்க தாங்க வின் பண்ணுவாங்க. எனக்கு தெரியுதுங்க, அந்த மூஞ்சை பார்த்தாவே ஒரு பிரகாச வட்டம் ஒளி தெரியுதுங்க. அதனால் அவங்க தாங்க வருவாங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அதுலேயும் ஒரு கொடுமையான விஷயம் தான் நடந்துச்சு. வேகமாக ஓடும்போது நம்ம கானா சூறாவளி மாதிரி ஒரு சூறாவளி பூரப்பட்டதுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டார். போனவர் பிரேக் பிடிக்க மறந்துட்டார். பிரேக் பிடிக்காமல் கொஞ்சம் லைட்டாக விளையிட்டார். டம்மானு இப்போ ஒரு இடி. பாவம், கையில் பொம்மை எடுத்தாரா, அந்த ஃபேஸ் மாஸ்க் எடுத்தாரான்னு தெரியல. ஊந்தவருக்கு காலில் சரியான அடி. கடைசி அந்த டாஸ்க் முடிஞ்சவொடனே தனியாக கூட்டு போய் என்னாச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க்கில் நிறைய பேருக்கு சம்பாடிலாம் விழுந்திருக்கு. ரம்யா பாண்டியனுக்கு இந்த மாதிரி தான் அடி விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கால் கட்டோடு இருந்தாங்க, 3rd place வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பிபி அல்டிமேட்டில். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஃபஸ்ட்டு வீக்லி டாஸ்க்கு தான் ரொம்ப, அதாவது போன வாட்டி வந்தாலும் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு இதுதான் ஃபஸ்ட்டு. அப்படிங்கும்போது இதுலேயே இந்த மாதிரி ஆச்சுன்னா, ஏன்னா அவர் ஒல்லியே நல்லா ஃபிசிக்கலாக இருக்கார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.